இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு எலக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகிறோம்? மிஸ்டேக்ஸ் வேர்ல்ட் தமிழ் அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு ஃபங்க்ஷனில் பந்தியில் உட்காந்த இவருக்கு சாப்பாடு வச்சதும் சரி, மனுஷன் குழம்பு ஊத்துறதுக்கு குழியெல்லாம் தோணாரு. ஆமா, இது எனக்கே நடந்துருக்கு. எரிச்சலா இருக்கும். குடியில ஊத்த மாட்டான, வேணினே பண்ணுவாங்க. பண்ணுவானையா இல்லையா, வாண்டடா பண்ணுவாங்க நிறைய பேர். இவர் கல்யாணத்தை அட்டென்ட் பண்ண வந்த அவசரத்துல பெல்ட் போட மறந்துட்டாப்புல. பொண்ணு மாப்பிளையும் விளையாட்டா மாலை மாத்தி பார்த்திருப்போம். ஆனா இங்க அதெல்லாம் நடக்கல. பொண்ணோட ஒரே ஒரு கண் அசைவு தான். கண் அசைவுக்கு இவ்வளவு பவர் இருக்கா? என்னடா முட்டிய போட்ட? கல்யாணம் முடிஞ்சு மேடைய மாப்பிள்ளை பொண்ணு கைய பிடிச்சு சுத்தி வர்றத பாத்திருப்போம். ஓடி பிடிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏதோ அவங்க இதுல இருக்கும்போது நிறைய இதுல வித்தியாசம் பண்ணிருக்காங்க. நானே பாத்திருக்கேன் நிறைய கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விளையாண்டுட்டு இருக்காங்க. கல்யாண பொண்ண மாப்பிள்ளை விட்டு கேமராமேன் எங்க இருந்து வீடியோ எடுத்து இருந்தாருன்னா போட்டோகிராஃபர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போல. அவர்தான் எடுக்கறாரா இல்ல வேற யாராவது? மாப்பிள்ளை ஸ்டேஜ் ஏறும்போது ஸ்டேஜ் உடைஞ்சிச்சா? அது ஸ்டேஜ் வச்சிருக்கான் பாரு. அது ஏதோ சேர அனத்தியா வச்சிருக்காங்க. படி கவுத்தி விட்டுடுச்சு. படியா அது உண்மையிலே இவங்களே போட்டுருப்பாங்க. ஸ்டேஜ்ல மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஸ்வீட் கொடுக்கும்போது சரி, பொண்ணு வாயை திறக்கவே இல்ல. சரி, கடுப்பான மாப்பிள்ளை திணிச்சிட்டானா? ஸ்வீட்டை வாய்க்குல வச்சு திணிச்சிட்டாங்க. லிப்ஸ்டிக் போட்டுருக்கு. கல்யாணங்கள்ல வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ் பண்ற அலப்பற இருக்கே. என்னடா பண்ற? இவர் என்ன மாப்பிள்ளை கண்ணுக்குள்ள கேமரா விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. என்னடா பண்ற? மனுஷன் வித்தியாசமா பண்றேன்னு எடுத்தத பாக்கணும். முதல்ல எப்படி வந்திருக்குன்னு. இவர் தான் ஹைலைட். கல்யாணத்தை எதுல வீடியோ எடுக்கிறாருன்னு பாருங்க. என்ன கண்ட்ராவியா அது? அவரே ரெடி பண்ணிருக்காரு போல இருக்கு. எப்படியா பண்ணாரு? லைட் பத்தியா நார்மல் பல்ப் போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. போன்ல வச்சிட்டு எப்படியா? இது ரிச்சா நல்லா இருக்குமேயா? வந்துட்டாரு. ஒண்ணும் இல்ல. என்னடா போட்டோ? கேமராவோட என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்காருன்னு. பொண்ணு மாப்பிளைக்கு ஜூஸ் கொண்டு வரும்போது தட்டி விட்டுச்சுடா. அந்த பொண்ணே தட்டிடுச்சு. இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை ரசகுல்லா ஊட்டி விட்டதும் சரி, சிரிப்பு சரியில்லையே. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. கல்யாண பொண்ணுங்க ரிசப்ஷனுக்கு முக்காவாசி இந்த லெஹங்காவை தான் போடுவாங்க. அத போட்டோகிராஃபர் வித்தியாசமா என்ன பண்ணிருந்தாருன்னா, என்னையா டிஸ்டன்டான மாதிரி நிக்க வச்சிருக்க? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் தோணுதுல. நல்லா இருக்கு. அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. கல்யாணத்துக்கு 500 ரூபா 1000 ரூபா மொய் வைப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து வச்சிருக்காங்க பாருங்க 1 கோடி ரூபாய் மொய்யே. ஓகேதான், ஆனா பேங்க் நேம் தான் இடிக்குது. மாரியம்மன் இந்தியன் பேங்கா? அட்டப்பாவீங்களா? இந்த மாதிரி மொய் எல்லாரும் வச்சாங்கன்னா சூப்பரா இருக்கும். மாரியம்மன் இந்தியன் பேங்கா? ஆமா. இங்க இந்த பொண்ணு மாப்பிள்ளையோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க.
நம்ம இவரு பாக்குறது பிக் நிஜம்தானா? பாஸ்ல ஏதோ ஓ வின் பண்ணாரு என்ன சொன்னா ஆனா அவர்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும். எப்படி எப்படி இதெல்லாம்? பிக் பாஸ்ல வின் பண்ணிருக்காரு எனக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு வீட்டை விட்டு போகும்போது எல்லா பொண்ணுங்களுமே அழுவாங்க. அப்படி இந்த பொண்ணு அழும்போது சிரிக்கிறாங்க என்ன சிரிக்கிறாங்க. எது சிரிக்கிட்டு இருக்கு? அவங்களால சிரிப்பு அடக்க முடியல. ஏதாவது சொல்லிருப்பாங்க யாராவது. சாமி கும்பிடும் போது பக்தியா மணி அடிப்பாங்க பார்த்திருக்கேன். ஆனா இப்போ ஆமா இதுக்கு மணி வாங்கி எல்லாத்துலயும் போன்லயே பண்ணிடுவாங்க. மூலியமா மணி அடிக்கிறாங்க. கற்பூரம்லாம் எதுக்கு? என்ன எழுதி இருக்கு? லுக்கிங் ஃபார் இந்தியன் ஹஸ்பண்டா? ஆஹா. ஆமா என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. பசங்களா ரெடி நானும் பண்ணலாம் இந்தியன் பாஸ் போட்டேன். ஹஸ்பண்ட் தான். பொண்ணு டான்ஸ் ஆடுறத பார்த்த பாட்டி என்ன ஹஸ்பண்ட் தானே நினைச்சுன்னு சொல்லியிருக்கு. தெரியல. அப்படி காச சொன்னோம். பாட்டி பொண்ணுக்கு தான் கேட்டு ஓஹோ எதுக்கு டான்ஸ் பாட்டி ஆடுது இவங்க ரெக்கார்ட் டான்சர் இல்ல பாட்டி. ஐயோ யாரெல்லாம் சிரிச்சீங்களோ அவங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும். இப்பெல்லாம் கல்யாணத்துல இந்த கேட்டரிங் காரங்க பண்ற அட்டகாசம் இருக்கே. தம்பி ஒரு கரண்டி வைப்பா. ஒரு கரண்டி பிரியாணி வைக்க கரண்டியே சொன்னா வச்சுட்டானா? ஏய், நான் தூங்கிட்டேன். கரண்டியவே வச்சுட்டு போறான். காண்டாயிர போறாங்க. சண்டைக்கு தான் வந்துட போகுது. விளையாட்டு கிடையாது. ஆமா. இதுலதான் சண்டை வரும் பயங்கரமா. தம்பி ஒரு பிளேட் இருப்பா. ஒரு பிளேட்டுக்கு பிளேட்டே. சரிதான். என்ன இவங்க எனக்கு புரியல. இப்போதான் ட்ரெண்டா. என்னடா நாலு கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்க? காண்டாயிர போறாங்க. கல்யாணம் முடிஞ்சு பொண்ணை தூக்கிட்டு வரும்போது கீழே போட்டு உடச்சிட்டாரா? எந்த ஒரு மாப்பிள்ளைக்கும் ஸ்டேஜ்ல இப்படி ஒரு அவமானம் மட்டும் ஐயோ, நடக்கவே என்னாச்சு? கூடாதுங்க. அந்த டைம் எங்க வந்துருச்சா? இல்ல போட்டிருக்காருல்ல. அச்சச்சோ எல்லாரும் முன்னாடியும் பேண்ட் அவுந்துடுச்சு. ஒழுங்காதான் கட்டினாருல. இந்த புதுசா வாங்கினாலே இதான் பிரச்சனை. ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸா இதாங்க வாங்கிருக்காரு. அல்டிமேட். கிராண்டா நடந்த ஒரு கல்யாணத்துல பொண்ணு ஸ்டேஜுக்கு வந்ததும் போட்டோ எடுக்கணும். பொண்ணு மாப்பிள்ளைய கெட்டி பிடிக்கிற மாதிரி போஸ்ட் கொடுக்க சொல்லி இருந்திருக்காங்க. சரி அதெல்லாம் இப்போ என்ன கட்டி தானே பிடிக்கிறாங்க. திடீர்னு அடப்பாவி. வைல்டு கார்டு என்ட்ரி மாதிரி ஐயர் என்ட்ரி கொடுத்து எல்லாத்தையும் கலைச்சு விட்டாரு போங்க. போட்டோ எடுக்கல இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டாரா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதிகால Photo முகூர்த்தத்துல தானே எடுக்க. கல்யாணம் வச்சதும் பொண்ணுக்கு லைட்டா தூக்கம் வந்துருச்சு போல. அப்போ லைட்டா வந்த மாதிரிலே கல்யாண பொண்ணை பார்த்த சந்தோஷத்துல பொண்ணை கைய பிடிச்சு கூட்டிட்டு போக வந்தாரு. விழுந்துட்டாரு. அது என்ன ஏன்டா stage டப்பா ஏன் வச்சிருக்கீங்க? கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பொக்கே கொடுத்துருக்காங்க. சரி ஆனா அந்த பொக்கே மேல என்ன வச்சிருந்தாங்கன்னா ஆடா மாப்பிள்ளை கவனிக்கவே போயிலா. இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துல அவன் வந்துலீங்களா? அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து ஃபர்ஸ்ட் அவனுக்கு புரியல, மாப்பிள்ளைக்கு காட்டினதுதான் புரிஞ்சு போச்சு. கல்யாணத்துல ஆடுறதுக்கு ஒரு வாரம் பிராக்டிஸ்க்கு அப்புறம் ஆடினது. குரூப்ல டூப்பு இல்ல, குரூப்பே டூப்பு தான் போங்க. எல்லாம் அவங்க ஆடுறாங்க போடு. ஆமா. மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாலை போடும்போது ஐயோ, இவ்வளவு வெயிட்டா? மாலை வீட்டையே தாங்க முடியல பொண்ணால. தெரிஞ்சிரும். ஆஹா. டேய் டேய் என்னடா நடக்குது இங்க? ஏன் என்ன கட்டுறாரு?
இல்ல ஏதோ செயின் ஏதாவது போடுறாங்களோ? அதுக்கு ஏன் இது போடுறாங்க, பூ போடுறாங்க? இந்த கேம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க. கல்யாணம் போகுது. ஓ, இதுதான் பிக் பாஸ்ல விளையாண்டாங்க, பைத்தியமா விளையாண்டுச்சுங்களா? யாரு 3 பாட்டில் ஒண்ணும் சேர்க்கறாங்களோ புரியாம அவங்க விளையாடுறது தான் தற்கொலைங்க winner. அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. பாட்டில் தான் இருக்கு நம்ம பேரு. பல கல்யாணங்கள்ல கல்யாண பொண்ணு டான்ஸ் ஆடி பார்த்திருப்போம். ஆனா இந்த பொண்ணு இன்னும் தானா என்னன்னு பேசிட்டு தெரியல ஒரு வைப்ல ஆடிக்கிட்டே இருக்குதுங்க. காண்டா வராது. ஐயோ, அப்படியே ஒரு ரெண்டு சில பேர் பேர் photo எடுக்க ஆடாம நிக்கிறாங்க. இருக்க முடியாது. ஆனா இந்த பொண்ணு ஸ்டெப் போட்டுக்கிட்டு இருக்கு. பாட்டு மோதிரம் ஒருவேளை மாப்பிள்ளை கையில இருக்கு. பயிற்சி எடுத்துக்கிட்டு ஆனா இருக்கோம் பின்னாடி இவங்க ஆடுறதுக்கு. தொலைச்சிட்டோம்னு நினைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதான் அங்க பேரு அவர் போட்டுட்டு இருக்காரு, இது தேடிட்டு இருக்கீங்க. ஐயோ, முடிஞ்சே போச்சு போங்க. ஃபவுண்டேஷன், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா 4K மேக்கப் பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க. பேய் சிவிப்பேய்மா இருக்கு. அட கொடுமையே. அது என்னங்க எல்லாரும் கொஞ்சம் பட்டி பார்த்த மாதிரி இருக்கு. இங்க பேர் கீழே ஒருத்தவங்க பேரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஐயோ, அப்பா. தாத்தா தாத்தா யோ தாத்தா என்னையா பண்ற? இதெல்லாம் அநியாயமா தெரியலையா உனக்கு? பாத்ரூம் போடுறாரு. டேய் 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 சொன்னா கேளுடா. டேய் பாருடா. டேய் ஓடா இறங்குடா. ப்ளீஸ் டேய். நான் கோயிலுக்கு போங்க. நோ காட் ப்ளீஸ் நோ நோ. கல்யாண பொண்ணோட என்ட்ரிய போட்டோ எடுக்க எல்லாரும் ரெடியா இருந்தாங்க. ஆனா இவர் பண்ண வேலையை மட்டும் பாருங்க. புகைய போட்டான்டா. போச்சு, வழியே தெரியாது, ஒன்னே தெரியல. புகையை போட்டு மொத்தமா முடிச்சு விட்டாப்ல. டோட்டலா க்ளோஸ். அட பாய். அண்டர்டேக்கர் தான்டா பண்ணான். நார்த் சைட்லாம் கல்யாணம் முடிஞ்ச ரிசப்ஷன்ல இப்படி பணத்தை தூக்கி போடுவாங்க. அப்படி இந்த லேடி பணத்தை தூக்கி போட்டதும் மாப்பிள்ள வெயிட் பண்ணு மாப்பிள்ள. ஐயே. அடியூர் பணம் பணம் தானே. அசிங்கமா இருக்காது. எல்லா கல்யாணங்கள்லயும் பொண்ணோட என்ட்ரி வித்தியாசமா இருக்கும்ல. ஆனா மணிப்பூர்ல நடக்கிற கல்யாணங்கள்ல பொண்ணோட என்ட்ரி பொம்மமா இருக்கு. பொண்ணு அந்த பார்க்க வடிவேல் அந்த தஞ்சாவூர் கூடை கல்யாணத்து கட்டிட்டு பொம்மை மாதிரியே இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். அவங்க ஊர்ல இப்படிதான் பாரம்பரியம் இருக்கும் இப்போ. அழகா இருக்கும். அட அவங்க ட்ரெடிஷன் கல்ச்சர்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. எப்படி உட்காருவாங்க? பாவம் பாவம். பொண்ணு மாப்பிளைய ஸ்வீட் கொடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரும்போது பொண்ணோட கவனம் ஃபுல்லாவே அந்த ஸ்வீட்ல தான் இருந்தது. எனக்கு அப்போ என்ன ஒரு டைமிங்ல விட்டுருவானா? இங்க கல்யாண பொண்ணோட தம்பி மாப்பிள்ளைக்கு சாங்கிய சம்பிரதாயங்கள் பண்ணும்போது என்ன பண்றேன்? என்னடா கைக்கு ஸ்லிப் எடுத்துக்கிட்டு இருக்க? தொட்டு என்ன பண்றதுனே தெரியல அவருக்கு. குலாப் ஜாமுன் எல்லாருக்கும் பிடிக்கும் தான், அதுக்குன்னு இப்படியா? கல்யாண வீட்டு பஃபேல குலாப் நான் இருந்தாலும் அதான் ஜாமுன் பண்ணுவேன். இந்த லேடி சும்மா இருக்கவங்க ஃபேமிலிக்கே எடுத்துக்கிறாங்களோ. நான் இருந்தா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துருக்கேன். பாக்குறாரு வந்து. அக்கா கொஞ்சம் மத்தவங்களுக்கு விட்டு வைங்க. நான் கம்மியா தான் எடுத்துருக்கேன், நான் ஃபுல்லாவே எடுத்திருப்பேன். இங்க முதல்ல பார்க்கும்போது பொண்ணோட கலருக்கு இவரா மாப்பிள்ளைன்னு தோணும். ஆனா பொண்ணோட கைய பார்த்தா இல்ல, எந்த மெகந்தி போட்டிருக்காங்கன்னு. மெண்டல். அப்போ ஒரு பெயிண்ட் அடிச்சாங்களே, என் முகரை பார்த்துலையா? கருப்பா இருந்தாங்க. மேக்கப்புங்க ஃபுல் மேக்கப். மேக்கப் அது. சில கல்யாணங்கள்ல பொண்ணோட மூஞ்ச மாப்பிள்ளை இதை பாக்குறதே பார்த்தா நம்ம ஏமாறுறோம். என்னடா இந்த பொண்ணுக்கு அந்த அப்படி இங்க பையன் வந்த மாப்பிள்ளை ஏதோ தூக்குன்னே தெரியாம தூக்குறியடா. என்னடா பிளான்ல இருக்கு நீ? சொல்லி கொடுக்கா. முதல்ல உஷாராயிடுச்சு, இல்லன்னா என்ன ஆயிருக்கும். ஐயோ, தூக்கிருப்பான். டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் விதவிதமா Dress போடுவாங்க தான். சரி, ஆனா இப்படி ஒரு புதுவிதமான Dress பாத்திருக்கீங்களா? என்னையா போட்டிருக்காங்க? பேண்ட் அடிக்கிறாங்கல்ல, சாக்கு போய் போட்டிருக்காரு.
இந்த பேண்ட் அடிக்கிறது கல்யாணத்துக்கு கோணிப்பைய தச்சு ட்ரெஸ்ஸா போட்டிருக்காப்புல. ஏன்டா அநேகமா பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா தான் இது இருக்கும். வாங்கிலாம் போட்டெல்லாம் சொல்லாத, நீயே தச்சா கூட பொண்ணு மாத்திக்கிற மாலைய ட்ரோனை வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் அப்போ கரண்ட்ல மாட்ட போகுது. கொஞ்சம் தான் கிட்ட வந்துடுச்சு. அந்த தட்டு அது காலை விட்டே கொடுக்குறா, ஏன்டா உசுறாங்க. ட்ரோன் வந்தால வந்து தொல்லை. மாப்பிள்ள பொண்ணுக்கு ரசகுல்லாவை கொடுத்து கொடுத்து பார்த்தாப்புல வாய துறக்கிற மாதிரி தெரியல. சரி விட வேண்டியது. நல்ல வேலை அவனே சாப்பிட்டான். போட்டு கல்யாணத்துல ஊட்டு. நண்பர்கள் வித்தியாசமா gift கொடுத்து பார்த்திருப்போம். ஆனா இப்படி ஒரு gift-ஆ? நல்ல gift தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமாயா, ஆடு வெட்டி பொண்ணு சாப்பிடலையா? மாப்பிள்ளைக்கு gift பண்ணியிருந்திருக்காங்க. அழகன்னு சொல்றியா? சாப்பிட்ற பொருளை வளர்க்கிறியா வளர்க்குறது, வளர்த்தா அப்புறம் சாப்பிட முடியாது. மட்டன் பிரியாணி கேக்குற ஃப்ரெண்ட்ஸை பார்த்திருக்கேன். ஆனா மட்டனையே கிஃப்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தான்டா. கல்யாணத்துல நடக்கிற கேட்டரிங் சர்வீஸ்க்கு வேலைக்கு போறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, சாப்பிட்டுப்பானு அவங்க வந்து என்னச்சா பாய்ச்சி எடுத்துறானுங்க. நான் காலேஜ்ல இந்த மாதிரி இப்பெல்லாம் பூ இது போடுறதுக்கு பதிலா பண்றதுக்கு நான் இதைத்தான் போயிடுவேன். வீசுறாங்க. அப்படி இங்க ஸ்டேஜ்ல வீசும்போது உழுந்து அதை போச்சு. இதே தள்ளிட்டாங்க. இதெல்லாம் எவ்வளவு காசு? 15,000. தாலி நீட்டுறத பார்த்ததும் அவருதான் கெட்ட போறாருன்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் இதுக்குள்ள காட்ட சொல்றீங்க? அப்போ எனக்கு இப்போ ஒய்ஃப் இல்ல, உங்களுக்கு தான் outside ஒய்ஃப். மட்டும்தான் வினோதமான விஷயம்லாம் நடக்குது. பூல மாலை போட்டு பார்த்திருப்போம். சரி. ஆனா இவர் போட்டிருந்தாரு பாருங்க மாலை ஷாம்பூல. ஏன்டா அப்படி அத்துழியம் பண்ற? எரிச்சல காப்பாரா அடிச்சு பொண்ணு கம்முன்னு உட்காந்து. ஹாண்ட்ல உட்காந்து தூக்கி போடு. வேணும் தான் பண்ணேன். மாப்பிள்ளைங்க எல்லாரும் ஸ்டேஜுக்கு தூக்கிட்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி, ஆனா இவரு பொண்ணை நான் மண்டபத்துக்குள்ளே தூக்கிட்டு தான் வருவேன்னு தூக்கும் போது படிக்கிறாடே தெரியாதா, தூக்க முடியலன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நல்ல வேலை. 3 படி ஏறதுக்குள்ள முக்கிடுச்சு. அது ஏன் பேன் பட்டு கிடக்கு அந்த பொண்ணு? அதுக்கு என்னையா பண்ணும்? இந்த போட்டோகிராஃபர் வீடியோ எடுத்துட்டே வரும்போது உளுந்துரு. அடடா, இவர் அல்லவா ப்ரொஃபஷனல் அப்படியே எடுக்க போட்டோகிராஃபர். ஆரம்பிச்சிட்டாங்க அவன். அவ்வளவுதான். பரவாயில்ல. கேமரா போடல. கேப்சர் பண்ணணும்னு நினைச்சாரு பாருங்க. கல்யாண பொண்ணு முதலால எந்திரிச்சு 3 மணி நேரம் மேக்கப் போட்டு ஸ்டேஜ்ல வந்து நான் பார்த்தேன் உட்கார்ந்தா திருநாள் பூசி. இந்த ஐயரு அப்படியான கொஞ்சமா பூச வேண்டியது. திருநீர் சந்தனம் குங்குமன்னு பேச சும்மா கூட பட்டைய போட்டு மாட்டாங்க விட்டாப்ல. மேக்கப் ஒரு செகண்ட் பொண்ணு கண்ணே கலங்கிடுச்சுங்க. சாமியார் வைக்கிறது. கல்யாண பொண்ணோட என்ட்ரிய ஃபோக்கஸ் பண்ண கேமராமேன் குப்பையா பின்னாடி ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டாரு. குளம் கொண்டா உட்காந்தானா சோத்துல உருள சொல்லு சாப்பிட்டுக்க வேண்டிய. இங்க ரிசப்ஷன்ல ஆடிட்டு இருந்த ஆன்டிஸ் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்றேன்னு யாரு? ஏன்டா தேவையா? சட்டி கிட்டிலாம் தெரிச்சிட்டா. சர்ச்சுக்குள்ள நடந்து வரும்போது வீடியோ எடுக்கிற ஆர்வத்துல விழுந்துட்டாங்க. தள்ளிட்டு சும்மா வச்சிருப்பாங்க செட்டிங்ஸ் தான். அதுல சாஞ்சி இருக்காங்க. சாஞ்சி வீடியோ எடுத்து அப்படியே திருப்பினா சரி. அவங்களாம் கேட்டரிங்க. இவங்க அதே மாதிரி ட்ரெஸ் இவங்க போட்டு வந்துட்டாங்க. மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க தான். ஒன்னா ட்ரெஸ் போடுறாங்க. சூப்பர் பா. என்னடா இது எரிச்சலா ஐயோ இருக்கு. பாவம். குரூப் ட்ரெஸ்ஸுக்கு கலர் செலக்ட் பண்ணவங்க மட்டும் கையில கிடைச்சா கண்டிப்பா காண்டா இருப்பாங்க. இங்க தாய் மாமன் கையில மாலையை கொடுத்து போடுங்கன்னு சொன்னதும் அவர் போட்டுக்கிட்டாரா? மாலையை போடுன்னு சொன்னீங்க, மாப்பிள்ளைக்கு போடுன்னா சொன்னீங்க, தெளிவா சொல்லுங்கடா. மாப்பிள்ளைக்கு தான் தாலி கட்ட தெரியாது. உங்களுக்கு ஒண்ணு புரியல. எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க. போட்டுடுவாமா, டிவி ஆன் பண்ணுன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லணும். இங்க பொண்ணு வேண்டான்னு சொல்லியும் மாப்பிள்ளை பொண்ணை தூக்கி ஐயோ, அவரு பார்த்தாலே ஒத்த கால்ல தெரியும், நின்னு தூக்க தூக்கி முடியாதுடா. தூக்கி போறான். அதான் ஓட்டாண்டா. ஐயோ
கடவுளே, எப்படி ஓடிப்பா. அவன் சிரிக்கதான் செய்றாங்க. ஒரே போடா ரொம்ப போட்டா வேகமா கீழே விழல. பொண்ணு பார்க்க போனப்போ பொண்ணோட தாத்தா போட்டோல சரி. ஏய், கல்யாணம் இது தெரிஞ்சிரும். moment special அவ்வளவுதான்டா. ஆக்குறதுக்காக சண்டை போட இந்த மாதிரி கலரை வெடி போடுவாங்க. அப்படிங்க போட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் பிஸியா இருக்கிற நேரத்துல சரி. வீடியோ போட்டீங்களாடா? அதான் போல. சூப்பர். ஒருத்தர் photo. பார்க்கல. Waste. அங்க என்னடா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? விட்டாங்க ஒருத்தர் அந்த மொமெண்ட போட்டோ எடுக்கல. ஐயோ. வேற என்னத்தடா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அங்க தூங்கிட்டாரு. ஏப்பா. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். ட்வின்ஸை கட்டிக்கிட்டா வர்ற பிரச்சனை யார் யாருன்னே தெரியல. போக ஜோடி மாறி போச்சுங்க. பொண்ணு மாப்பிள்ள கூட போட்டோ எடுத்துப்பாங்க. அதுக்கு நீ இப்படியா இடைக்குள்ள உட்கார்ந்து நடுவுல உட்காந்து பொண்ணு அதுவும் மாப்பிள்ள கைய பிடிக்கிறத பார்த்ததும் பொண்ணு கொலவெறி ஆயிடுச்சு போங்க. முறைக்குது தெரியுதா? மாப்பிள்ளையும் ஒன்னும் சொல்ல முடியாம உட்காந்துருக்கான். எதையோ தேடுது பொண்ணு, என்னன்னு தான் தெரியல. சீட்டு தேவையா? தெரியுது, நீ மூடு. இங்க பாருங்க, என்னங்க காம்பினேஷன் இது? சிக்கன் ஐஸ்கிரீம் மட்டன் குழம்பும் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமும். கல்யாண வீட்டுல பந்தியில் நடக்கிற சாப்பாட்டுக்கு எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்க. வைக்க கூடாது. இது ரொம்ப மோசம். சண்டைதான் ஒரு கட்டத்துல சட்டியவே தூக்கிட்டான் ஒருத்தன். இங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுத்த கிஃப்ட பாருங்க. ஓஹோ. இந்த தாலி கட்டும் போது மாப்பிள்ளைங்க படுற பாடுக்கு முடியவே இல்ல போங்க. இப்படி யாருன்னா கட்டுவாங்க. தாலியை புடிங்கிட்டாங்க. அவங்களுக்கு நான் கட்டிக்கிறேன். ஒரு இதுதான் அழகா கட்டுறது. அதான் அந்த லேடி தான் வந்து புடிங்கிட்டு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதெல்லாம் போட்டோல ஒரு ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழ கமெண்ட்ல தெரிவிக்கலாம். முன்னாடியே பேசி வச்சுக்கணும். கல்யாணம் அந்த தாலி கட்டும் போது இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஆனா இதான் பண்ணுவாங்க. இது ஒரு 1-2 இல்ல. நம்மளே எத்தனை கல்யாணத்துக்கு போயிருக்கோம். எங்க கல்யாணத்துலயும் இதேதான் பண்ணாங்க. நான் பயிற்சி எடுத்ததுனால கரெக்டா பண்ணிட்டேன். எனக்கும் வந்தாங்க, எனக்கும் வந்து புடுங்கலாம் வந்தாங்க. நான் புடிச்சு கட்டிட்டேன். நம்ம பின்னாடி ஏதோ இது இருந்துச்சு. அது ஒரு மாதிரி தேர் மாதிரி குட்டியா அதுல உட்கார வச்சிருந்தாங்கனால பின்னாடி வர முடியாது. அதெல்லாம் ட்ரை பண்ணேன். அதனால தப்பிச்சிட்டேன். அதெல்லாம் என்டி முடிச்சிருக்கேன். ஆனா இது நாங்களும் நிறைய கல்யாணத்துக்கு போயிருக்கோம். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அது அவங்க சும்மா விட்டாலே அவனே மாப்பிள்ளையே கரெக்டா இல்ல. அந்த கைய இப்படி போடணும், இந்த கைக்கு அந்த கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ நாத்தனார் முடிச்சு போயிடுமோ. அது 3வது முடிச்சு மட்டும் போடுவோம். அவ்வளவுதான். உங்க ஃபர்ஸ்ட் முடிச்சே இவங்கதான் போடுறாங்க. அவரு குடுத்துட்டாரு. அது தாலியும் இல்ல நினைக்கிறேன், அது செயின் நினைக்கிறேன். அதுக்குமே அவரே போட்டுருலாம். அதுதான் தெரியல. நீங்க போட்டே வச்சு அந்த கழுத்துல அந்த ஆறு மரத்துல ரொம்ப சின்ன செயினா இருக்கும், பெரிய செயின்ல போல இருக்கு. அதனால நல்லா இருந்துச்சு எல்லாருமே. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்